வந்து உமன்ஸ் டென்னிஸ் கிரிட்டிசைஸ் பண்ணனால தான் இன்னைக்கு மென்னும் உமனும் ரெண்டு பேரும் சேம் ப்ரைஸ் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? பாபி ரிக்ஸ் 1940s ஒரு டாப் டென்னிஸ் பிளேயர், 3 times இயர் அண்ட் வேர்ல்ட் நம்பர் 1 இருந்திருக்காரு. 1973 அதாவது அவருக்கு 55 வயசு இருக்கும் போது உமன்ஸ் டென்னிஸ் பிளேயர்ஸ் விளையாடுற டென்னிஸ் அவ்வளோ பிரமாதம் இல்லை. பிளஸ் நான் இப்போ விளையாண்டா கூட, அதாவது ஒரு டாப் ரேங்கிங் உமன்ஸ் டென்னிஸ் பிளேயரோட எதிர்த்து விளையாண்டா கூட நான் டிஃபீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்றாரு. அவர் சொன்ன இந்த ஒப்பீனியனை ப்ரூவ் பண்றதுக்காக அப்போ கரண்ட் ரேங்கிங்ல இருக்க உமன்ஸ் டாப் டென்னிஸ் பிளேயர்ஸே எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி டான் பண்றாரு. வா முடிஞ்சா என்னை ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டான் பண்றாரு. இந்த ஒப்பீனியன்ஸ்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேட்டில் ஆஃப் செக்ஸஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அதாவது பாபி ரிக்ஸ் வர்சஸ் மார்கரெட் கோர்ட். May 13th, 1973 பாபி ரிக்ஸ் நினைச்ச மாதிரியே இந்த மேட்ச் மார்கரெட் கோர்ட்டு ஒன் சைடரா ஜெயிச்சிடுறாரு 6-2, 6-1 ஸ்கோர்ல. அதே 1973 ஒரு ஏர்லியர் டைம்ஸ்ல பிலி ஜீன் கிங் நம்ம மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் சேம் ப்ரைஸ் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சைட் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஈவெண்ட் ஆஃப் பேட்டில் ஆஃப் செக்ஸஸ், பிலி ஜீன் கிங் வர்சஸ் பாபி ரிக்ஸ். இந்த மேட்ச் டெக்சாஸ்ல நடக்குது. 30,000 பீப்புளுக்கு மேல இந்த மேட்சை பார்க்க வந்திருக்காங்க. டிவியில 90 million பீப்புள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப டென்ஸான மேட்ச் இது. இந்த மேட்ச் பிலி ஜீன் கிங் பாபி ரிக்ஸே ஜெயிச்சிடுறாங்க. 6-4, 6-3, 6-3 ஸ்கோர்ல ஜெயிச்சிடுறாங்க. இந்த விக்டரி ஒரு சிம்பாலிக்கான மொமெண்டா அமைஞ்சிச்சு. பிலி ஜீன் கிங் எதிர்பார்த்த மாதிரியே இந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் ஒரு வேலிட் பாயிண்டா நின்றுச்சு. எதுக்கு? உமன்ஸும் ஈக்குவல் ப்ரைஸ் பண்ணி வாங்குறதுக்கு டிசர்விங்கான பீப்புள் தான். அந்த ரீசனுக்காக இந்த மேட்ச் ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு. பிலி ஜீன் கிங் விளையாண்டு இந்த விக்டரி கொண்டு வந்தது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ப்ராக்ரஸ் ஹேப்பன்ஸ் வென் someone is willing to stand up, take risk and carry bigger responsibility than themselves.